உண்ணாமல உமையவளே அண்ணாமல நம. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த சமூக வலைத்தளம் வரும்போது இந்த சமூக வலைத்தளம் மூலமாக பார்க்கும்போது ஒரு பிரச்சனையாக ஒரு ஆளாக பேசிக்கிட்டு வர்றாங்க போகிறாங்க இப்படிங்கிற ஒரு கதை. ஆனால் சமீப காலமாக நான் இந்த சமூக வலைத்தளம் மூலமாக பேசி வர்ற சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை வச்சு நான் ஒரு பதிவு போடுறேன். எதனாலும் உச்ச நீதிமன்றம் ஒரு 7 பதிவு உச்ச நீதிமன்ற பதிவு இருக்கும். அப்ப எதுக்கு அந்த உச்ச நீதிமன்றத்தை வச்சு நான் போட்டோம்னா இது ஒரு காரணம். அந்த காரணத்துக்குள்ள நேர காலம் இப்ப நெருங்கிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கலையரசன், காசி நகரத்தில் உள்ள அகோரி இப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எந்த சமூக வலைத்தளம் பார்த்தாலும் அகோரி கலையரசன். அந்த அகோரி கலையரசனை குறித்து எல்லாரும் பேசலாம், நன்மைகள் தீமைகள் எல்லாரும் பேசலாம். ஆனா ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் இந்த அகோரி கலையரசன் சம்பந்தமா பேச காரணம் என்ன? இந்த அகோரி கலையரசன் ஒரு ஃப்ராடு, ஏமாத்துறான், இவனை போல அகோரி எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. பார்த்தீங்களா? அந்த கிருஷ்ணமூர்த்தி அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் லாயர். அப்போ அந்த லாயர் ஐயா குடும்பத்துக்கு 100 நன்மைகள் நடக்கணும் மனதார வேண்டிக்கிறது. நான் இதே தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, லாயர் ஐயா, வழக்கறிஞர் ஐயா. அப்போ சாமி ஒரு பக்கம், சாமியோட தொண்டர்கள் ஒரு பக்கம். அதே போலத்தான் உச்ச நீதிமன்றம் நீதிங்கிறது கடவுளுக்கு சமமானது. அதை நீதியை வழங்க வைக்கிறது ஒரு வழக்கறிஞர். இந்த வழக்கறிஞர்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை காரணம் இந்த வழக்கறிஞர்கள் தான். சாமி ஒரு பக்கம், நீதிதான் சாமி. ஆனா நீதி அநீதி இதை மாற்றாம இருக்கிறது இந்த வழக்கறிஞரோட கைப்பக்கம். நீதி என்னைக்குமே மாறாத ஒரு நீதி, அதை அநீதியா மாற்றுறது, நீதியை ஆக்குறது ஒரு வழக்கறிஞர் கையில் இருக்கு. அப்ப கடவுள் ஒரு நபர் நீதி, ஆனா அதை எடுத்து நன்மை தீமை உரைப்பது வழக்கறிஞரோட பாகம் அப்படிங்கிற ஒரு பொருள். இப்ப இந்த பாரத பூமியில எல்லாரும் ஆன்மீகத்தை பேசுறாங்க, எல்லாரும் சொற்பொழிவு ஆற்றுறாங்க. மகான்கள், யோகிகள், ரிஷிகள், அகோரிகள், நாக சன்னியாசி, அந்த சன்னியாசி, இந்த சன்னியாசி, பிரம்மச்சாரியம், இப்படி எல்லாமே சொல்லிட்டு போட்டோம். ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா, வழக்கறிஞர் ஐயா, பார்த்துக்கிடுங்க. நான் இதே சமூக வலைத்தளம் மூலமா இந்த கலையரசன் பேசுனதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த தண்ணியில நடப்ப, ஆகாயத்துல பறப்ப, பிணத்தை திம்ப, எலும்ப திம்ப, ஒரு ஜடலத்தோட உடலுறு கொள்ளுவ, காளியை நிர்வாணமா பார்த்த, இது எல்லாமே சரிதான். இது மேல குற்ற உணர்வு நீங்க செலுத்துறது நல்லதுதான். ஆனா இதற்கு முன்னக்குட்டி பெத்த தாய், அந்த பெத்த தாயோட ஜடலத்து மேல ஒருத்தன் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் அகோரி, திருச்சி மணிகண்டன். இவன் எப்படி இந்த திருச்சி மாநகரத்துக்குள்ள அகோரி ஆனா? பெத்த தாயோட ஜடலத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் அகோரி, ஒரு 5-6 சிசிய பிள்ளைகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு நான் தான் அகோரி மணிகண்டன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த சமூக வலைத்தளம் மூலமாகவும் இந்த நாட்டில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஏடா, பெத்த தாய் தான் உடல்ல 10 மாசம் கர்ப்பமா உருவாக்கி உன்னை பூமியில பெத்தெடுத்து விட்டுட்டா. அப்ப அந்த தாய்க்கு நீ என்னைக்கு குழந்தைதான். ஆனா அந்த தாய்க்கு நீ என்னைக்கு குழந்தை. ஆனா அந்த குழந்தைக்கு கடவுள் யாரு? தாய்.
தகப்பன். ஆனா அந்த அகோரி வேஷத்துல இந்த மணிகண்டங்கிறவன் பெற்ற தாயோட ஜடலத்துல ஏறி அமர்ந்து இருக்கும் போது எந்த சமூக வலைத்தளமும் யாருமே எதுவுமே பேசலையே. அன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி எங்க போனாரு? கிருஷ்ணமூர்த்தி எங்கேயா போன? அகோரி அகோரி என்ன பொருள் இந்த பூமியில யாருமே தெரியல. இப்ப புதுசா கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டாரு. அகோரி ஒரு வேஷம் போட்டு ஏமாத்துறா, அவனை நம்பாதீங்க, அகோரிங்கிறது நம்பாதீங்க. அப்படியா? தாய் பிள்ளை, தாய் மகன், அகோரி. ஒரு தாயோட சரீரம் இருந்தா தான் பிள்ளைகள் உற்பத்தி. தாயோட சரீரம் இல்லைன்னா பிள்ளைகள் உற்பத்தி கிடையாது. அப்ப தாய் என்பது கோ கோ, பிள்ளை என்பது அரி. அது மண்ணில் மறைஞ்சிட்டா சிவம், அதை நெருப்புல போட்டா அசுரன், நரகாசுரன். அனந்த பாரத பூமியில அகோரி உடலை எரிக்கிறது பாவம் அப்படின்னு யாருமே சொல்லல. அந்த ஜடலத்தை எடுத்து திம்ப வப்ப இந்த காசி நேரத்துக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. ஜடலத்தை திம்ப என்ன பொருள் தெரிஞ்சுக்கிடல. இந்த பூமிக்கு பேர் என்ன? பூமி, தர, பூமி. ஆனா மற்ற ஸ்டேட்டு மற்றுள்ள மாநிலத்துக்கு நான் வரல. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல பூமிக்கு நம்ம விடிஞ்சா என்ன செய்வோம்? தண்ணி தொளிச்சு இல்ல சாணி தொளிச்சு கோலம் போடுவோம். கோலம் போடுறோம் இல்லையா? அந்த கோலம் என்ன பொருள்? கோலம் அரி. பூமி அரி. பூமி ஒன்ன படைச்சது, பூமி படைச்சது. அந்த பூமிக்கு நீ என்ன செய்ய போற? ஒன்னும் செய்ய மாட்டேன். ஆனா பூமியில வாழ்வேன், இடம் சொத்து காரியங்களை எல்லாத்தையும் உருவாக்குவேன். ஆனா பூமிக்கு எதுவுமே செய்ய மாட்டேன். பூமிக்கு நம்ம ஒண்ணு செய்யணும். நற்றுணையாவது நமச்சிவாயமே. என் தேகத்தை இந்த பூமியில நட்டுற, நான் மறுபடியும் அவதாரம் எடுத்து வர்றேன். இதுதான் அறிவு ஞானம் என்பது. முக்தி. மூ எடுத்துட்டு சா வச்சா சக்தி, சாவ எடுத்துட்டு மூ வச்சா முக்தி. காசில இறந்தால் முக்தி. இறப்பே மனிதனுக்கு கிடையாது. மனிதனுக்கு இறப்பே கிடையாது. 63 படித்துறை, 63 சமாதி. அதற்கு ரெஸ்டாரண்ட், ரெசிடென்சி, இப்படி எல்லாமே மாடலை தகர உருவாக்கிக்கிட்டாங்க. காசி நகரத்தை ஒரு சுற்றுலாத்தலம், கைடு சொல்றதா நம்ம நம்புறோம். இந்த அகோரி மணிகண்ட இந்த திருச்சியில இருந்து காசிக்கு வரும்போது என்ன செய்வான்? பில்லி சூனிய ஏவலு இது எல்லாத்தையும் நான் நீக்கிறேன்னு சொல்லி வால் போஸ்ட் அடிச்சு காசி நகரத்துக்குள்ள ஃபுல்லா ஒட்டிடுவான். அவனுக்கு 4 பேர் கைடு. இவன் இந்த கரையில இருந்து ஒரு போட்டுக்காரனை பிடிச்சி அந்த கரையில போய் உட்காந்துக்கிடுவான். கேட்டா அகோரி. ஆனா இந்த கைடுகள் இந்த ஆட்களை பூரா பிடிச்சிட்டு அகோரி சாமி அங்க இருக்கிறாரு, நிர்வாணமா இருக்கிறாரு, பல பூஜைகள் பண்ணுவாரு, பில்லி சூனிய ஏவல் இந்த போஸ்ட் அடிச்சது எல்லாம் அவருதான், இவர் எல்லாமே நிவர்த்தி பண்ணிடுவாருன்னு இவன் காசி நகரத்தையே ஏமாத்தினவன் இந்த அகோரி மணிகண்டன். அகோரி என்ன பொருள்? தாய் மகன், சக்தி வடிவேலன். அகோரி அகம் பிரம்மாஸ்மி. இந்த அகம் உடலு அகம் இங்கிருந்து வந்தது, ஒரு தாயிலிருந்து வந்தது. அந்த தாய்க்கு பேரு கோ. நீ ராம். அப்ப ராம் முதல்ல வந்ததா, கோ முதல்ல வந்ததா? இப்படின்னு மனிதன் சிந்திக்கணுங்கிறது தான். இப்ப இந்த பாரத பூமியில இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஏன் இந்த சமூக வலைத்தளம் மூலமா என் கண் பார்வைக்கு வர்றேன்னா, பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் ஆலயம் வேணுமா, பாபர் மசூதி வேணுமா? அந்த இடம் ராமர் வாழ்ந்த இடமா? எந்த ஒரு சாட்சியும் கிடையாது நீதிமன்றத்துக்கு. பாபர் மசூதி இருந்ததா, ராமர் ஆலயம் இருந்ததா, எதுவுமே தெரியாது. ஆனா பாபர் மசூதி இருந்தது, இடிச்சிட்டோம். ஆனா ராமர் ஆலயம் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் சாட்சி கிடையாது. ஆனா கேரளா மாநிலம் பத்தனந்திட்ட ஜில்லா முகமது அப்படின்னு ஒரு ஆளு இறைவனோட மார்க்கத்துல, ஒரு சத்தியமான ஒரு மார்க்கத்துல வந்து சொல்லிட்டாப்ல, அந்த இடத்துல ராமர் ஆலயம் தான் இருந்தது, அதுக்குள்ள அடையாளங்கள்லாம் உண்டு. இப்ப அதை மசூதி ஆக்கிட்டாங்க. இப்படி சொன்ன காரணத்தினால இது ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு பேசுறீங்க.
அப்போ ராமனோட நாடு இந்தியா. இந்த ராமனோட நாடு இந்தியா. இந்த பத்தனந்திட்ட ஜில்லால பிறந்த அந்த முகமது அப்படிங்கிற ஒரு அறிவாளிக்கு, முகமது பேர் வச்சது இல்ல, இந்த ராமனோட நாடு அயோத்தி. ராமர் வாழ்ந்த இடம், ராமர் இருந்த இடம். அந்த ராமர் ஆலயத்தை பாபர் மசூதியா மாத்திட்டாங்க. இப்படி ஒரு சாட்சி மூலமா வந்தது முகமது. இது இந்த உச்ச நீதிமன்றம் வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணமூர்த்தி, அவர் சொன்னது. அப்படியானையா? முகமது தானே சொன்னான். இந்த அயோத்தி தான் ராமர் பிறந்த இடம்னா சவுதி, சவுதி அராம்கோ, அராம் ஆ 8 ராம் கோ அரசு யாரோடது? ராமனோட அரசு உலகம். இப்படி சொல்வது பெருமையா? ராமர் பிறந்த அயோத்தி, இது நாங்க நாடு, இது ராமரோட நாடுன்னு சொல்றது பெருமையா? ராமா என்ன பொருள்? பாரத பூமி இல்ல, இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. ராமா சீதா என்ன பொருள் உலகத்துக்கே தெரியாது. இவன் அயோத்தியில பிறந்தது ராமர். அந்த ராமர் ஆலயத்தை பாபர் மசூதி ஆக்கிட்டாங்க. பாபர் மசூதி இடிச்சு ராமர் ஆலயம் வந்துட்டு. இத இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எல்லாருமே கேட்டுடுங்க. ஒரு வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞருக்கும் இந்த அகோரி சாமியார் ஒரிஜினல் போலி இதுக்கு என்ன பந்தம்? அகோரி என்ன பொருள் இந்த பாரத பூமியில யாருக்கும் தெரியாது. ஆனா இந்தியா தண்டனை சட்டம், திருநாட்டு கொலை, ஒரு மனித ஆயுதத்தை எடுத்துட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், திருநாட்டு கொலை வழக்கு, இதுக்கு தண்டனை இந்த சட்டம். இப்படின்னு உருவாக்கின இந்திய தண்டனை சட்டம். கொலை என்பது என்ன பொருள் தெரியுமா? ஒரு மனிதர் தூக்கில போடும் போது அதுக்கு பேர் கொலை இல்லை. அவனுக்கு உண்மையில மரணம் கிடையாது. அவனுக்கு மரணம் கிடையாது. நீங்க மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு தீர்ப்பு எழுதினாலும் அந்த உடலுக்கு, அந்த ஆத்மாக்கு மரணம் கிடையாது. கொலை திருநாட்டு செக்ஷன் இந்திய தண்டனை சட்டம். ஆனா ஒரு மனிதர் வெட்டி கொண்டுட்டா, குத்தி கொண்டுட்டா கொலை அல்ல, அவன் மரணிக்கப்பட மாட்டான். அவன் சாகாத வரும், அவனை கொண்டு புதைச்சிட்டா மறுபடியும் வருவான். அப்ப உண்மையில கொலை எப்படி நடக்கு? கொலை கொலை அழிவு எப்படி நடக்கு? ஒரு மனிதன் தவறிட்டான், அவன் உடலை கொண்டு போய் எரிக்கிறாங்க பத்திலா. எரிக்கும் போது நீதி அழிஞ்சு போகுது. ஆனா நீதிமன்றத்துக்கு என்ன தேவை? சாட்சி, அத்தியாயம். சாட்சி அத்தியாயம். சாட்சி என்ன பொருள்? கண்ணுதான். கண்ணுதான் உனக்கு திரு குரான், திரு பைபிள், பகவத்கீதை அனைத்தும் கற்று தந்தது இந்த கண்ணு. இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயாட்ட கேட்கிறேன், கிருஷ்ணமூர்த்தி ஐயா உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர், நீங்க உங்க பேருக்குள்ள கடவுளை சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி என்ன பொருள்? கிருஷ்ணமூர்த்தி எந்த கடவுளோட பொருள்? என்ன சாட்சி உண்டு? என்ன ஆதாரம் உண்டு? கேட்ட சொல்லுங்க. கிருஷ்ணனோட பேரு என் அம்மா அப்பா வச்சுட்டாங்க. கிருஷ்ணமூர்த்தி என்ன பொருள் தெரியாது. சூரிய நாராயணன், குந்தியா தேவி, கர்ணன். சூரிய நாராயணன், குந்தியா தேவி, கர்ணன் மூர்த்தி. இதுல கிருஷ்ணன் எங்க இருந்து வர்றா? கிருஷ்ணன் தேரோட்டி. தேரோட்டி எங்க இருந்து வர்றா? இரு கரம், இரு பாதம். சரீரம் என்பது தேரு, தலை என்பது அர்ஜுனன். கர்ணன் அர்ஜுனன், கர்ணன் கிருஷ்ணன். இரு கரம், இரு பாதம், சரீரம், ரதம். இது மூணும் ஒரு மனித சரீரம் தான். ஆனா கிருஷ்ணமூர்த்தி ஐயா புராண வரலாறு படிக்கும் போது அர்ஜுன, கர்ண, கிருஷ்ண, துரியோதன, இப்படி பஞ்சபாண்டவர் கதை இப்படி பிரிச்சுதான் பார்ப்பீங்க. ஆனா பொருள் சூட்சமமான ஒரே பொருள் இந்த பாரத பூமியில யாருக்கும் தெரிஞ்சுக்கிடல. இப்ப நான் ஏன் சொல்லி வர்றோம்னா, அகோரி கலையரசனை பத்தி பேசணும்னா அதை மட்டும்தான் நீங்க பேசணும். நீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல, போஸ்ட்மார்ட்டத்துல உடம்பு உறுப்புகளை பூரா எடுக்கிறாங்க. அந்த உடம்பு உறுப்புக்கு வேண்டி நான் போராடி அந்த உடம்பு உறுப்புகளை நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நீங்க சொன்னே பத்தியா, அதுக்கு வேண்டிதான் உங்களை நான் தேர்ந்தெடுத்தது.
உங்களை தேர்ந்தெடுத்தது. ஒரு மனித உடலை எரிக்கிறது பாவம் ஐயா. அதான் உண்மையான கொலை. திருநாட்டூர் செக்ஷன் எதுக்கு பொருந்தும்னா ஒரு மனித ஜடலத்தை எரிக்கிறாங்க பத்தியா, அதுதான் உண்மையான கொலை. கொலை என்பது அதுதான். ஒரு மனித உடலை அழிப்பது, அவனை வேற பிறவியாக்குறது. காக்கா, பன்றி, நாய், எந்தவனாய்க்கட்டும் இந்த கறி மேகம் வேற பிறவியாகுது. ஆனா மனித உடல், பகவத்கீதை நீ என்ன சொன்னியா, 6 அறிவு. 6 அறிவு பெரியாருக்கு. பெரியாருக்கு 6 அறிவு. ஒரு மனிதனுக்கு 18 அறிவு, 18 அத்தியாயம். தாயோட ரத்தம் 6 அறிவு, பிதாவோட சத 6 அறிவு, சுய அறிவு 6, 3 18 அறிவு ஒரு மனித உடலுக்கு. ஆனா அந்த மனித உடல் 18 அறிவுள்ள உடலை உடம்ப கொண்டு எரிக்கிறாங்க காசியில. அப்ப லிங்க பூஜை எதுக்கு? இந்த அக்னியில உடலை எரிக்கிறது எதுக்கு? ராம் ராம் சத்துகே, ராம் ராம் சத்துகே அப்படின்னு கொண்டாடுறாங்கல்ல. காசி நகரத்துக்குள்ள உடலை கொண்டு வரும்போது சிவனோட மந்திரம், சக்தியோட மந்திரம் எதுவுமே ஜெபிக்கல, ஒரே மந்திரம் ராம் ராம் சத்துகே. என்ன, உடம்புக்கு அழிவு உண்டு, ஆன்மாக்கு அழிவு கிடையாது. ஆன்மா என்ன பொருள், உடல் என்ன பொருள்? ஆன்மா வேற, உடல் வேற. இப்படி மனிதன் பிரிச்சுக்கிட்டான். ஆன்மாவும் ஒரே பொருள், உடலும் ஒரே பொருள். ஆன்மா இந்த கண்ணு, இந்த கண்ணு தான் கருவுல தோன்றுது, இதான் உருவத்தை உருவாக்குது, உன்னை உடலை உருவாக்குது. இந்த ஆத்மா, இந்த ஆத்மா தான் நீதி. நீதி இதான் சாட்சி. திருக்குரான் இருட்டு, அக்பர் வெளிச்சம். அல்லாஹ் இருட்டு, அக்பர் வெளிச்சம். அவங்களுக்கு தெரியாது. ஜீசஸ் இந்த பொருள், சிவன் இந்த பொருள். ஆனா நெற்றிக்கல்ல தோன்றிய சிவன் 6 முகம். சிவன நெற்றிக்கல் தோன்றிய 6 முகம், கண்ணு தான் தோன்றிச்சு. இப்படி ஒவ்வொரு கதையிலும் இந்த கண்ணை சார்ந்தது தான். இந்த கண்ணு தான் நீதி. கீதை, பகவத் கீதை. இந்த கண்ணு தானையா சகலதை காட்டி தருது. சகல பிரச்சனை காரணம் இந்த கண்ணு தானே. இந்த கண்ணை மண்ணில் மறைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பொருள் தான். கிருஷ்ணமூர்த்திங்கிற பேர் என்னன்னா, சூரிய நாராயணன், குந்தியா தேவி, கர்ணன், இது 3 சேர்ந்தா மூர்த்தி. கிருஷ்ணன் 2 கரம் 2 பாதம் சரீரம். கிருஷ்ணன், கர்ணன், அர்ஜுனன், கிருஷ்ணன், ரதம் அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த ரதம்னா தேர், அது புராண வரலாறுல மனிதனுக்கு புரிய உருவாக்குனது. தேர் என்பது நம்ம சரீரம். எந்த ஒரு உயிரினத்துக்கும் பேச தரம் கிடையாது. எந்த ஒரு உயிரினத்துக்கு இப்படி நிமிர்ந்து நின்று மனிதன் செய்யற அனைத்து செயலும் செய்யக்கூடிய இது கிடையாது. ஆனா மனிதனை இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, நீதி, நீதி, மதி, மதி, நீதி. இருட்டுதான் நீதி, இருட்டுதான் நீதி. ஆனா வெளிச்சம் வர்றது புண்ணியத்தினால. ஆனா இந்த புண்ணிய வெளிச்சம் மறைஞ்சு போச்சுன்னா நீதி தான் நிலைக்கும். இருட்டு என்பது நீதி, இருட்டு என்பது நீதி. இருட்டுதான் ஒரு வெளிச்சத்தை தர்மமா கொடுக்கு, மனித வாழ்ந்துட்டு போட்டும்னு. ஆனா இந்த வெளிச்சத்துல மனித வாழும் போது இந்த நீதியை மறந்து அநீதியை மாறுறான். ஒரு மனித உடலை எரிப்பதே பாவம். அந்த மனித உடலை எரித்து உட்கொள்வது சரியோ? ஆ கடைசியில ரீ, அரி தூக்கி வச்சுடுங்க. கோ, அப்ப அரி நடுவில் கோ, அகோரி. கோ என்றால் பெண்ணு, அரி அதுல இருந்தா ஆண். அரி என்றால் வெளிச்சம், உடல். அந்த முகம்மது பாபர் மசூதி இருந்த இடம் ராமர் ஆலயம் இருந்தது சொன்ன முகம்மது இருக்காரு இல்லையா, அந்த முகம்மதுக்கும் தெரியாது. அராம் கோ, அராம் கோ, ராம் அரி, கோ பெண்ணு. பாபர் என்ன பொருள், மசூதி என்ன பொருள் தெரியாது. அப்படி சொல்லிட்டாரு. பாபர் மசூதி வேற மதங்க, வேற கடவுளுங்க, ராமர் வேற கடவுளுங்க. ஆனா ராமர் ஆலயம் இருந்த இடத்துல தான் இவங்க பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க அப்படின்னு பத்தனம்திட்ட ஜில்லாவில் பிறந்த முகம்மது சொல்லிட்டாரு. இது ஒரு சாட்சியா எடுத்துக்கிட்டாங்க. ராமா என்றால் உடல், ராமா என்றால் உடல். பதி, பதி கண்ணு, பத்தினி கண்ணு. அப்போ ஆணிலிருந்து கண்ணு வந்ததோ பெண்ணிலிருந்து கண்ணு வந்ததோன்னா பத்தினி, பத்தினியிலிருந்து பதி, பத்தினி பதி. ஒவ்வொரு மனிதனும் ஐயா
நம்ம தமிழ்நாட்டில் சொல்லும்போது மனைவி, இதே வட சொல்லு பத்தினி. மனைவி தானே பத்தினி அப்படிங்கிற ஒரு பொருள். கணவனுக்கு பேர் பதி, பதி பத்தினி இப்படிங்கிற ஒரு பொருள். இந்த ஆண் பெண்ணு எந்த ஒரு உயிரினத்துக்கு பந்தம்னு கேட்டீங்கன்னா யானைக்கும் மனிதனுக்கும் பந்தம். அதுக்குத்தான் நம் முதல் கடவுள் விநாயகர். இரு கரம் இரு பாதம் அந்த கடவுள். அந்த கடவுளுக்கு நன்றியை செலுத்தணும். முதல் கடவுள் விநாயகங்கும் போது முடிவு கடவுள் எத்தனை பேரை சொல்றாங்க இந்த பூமியில. என்ன ஆன்மீகம்! அல்லாஹ் என்றால் இருட்டு, அக்பர் என்றால் வெளிச்சம். அல்லாஹ் அக்பர். காந்தி மதி, கோ மதி, கோ பெண்ணு மதி அரி இப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப கிருஷ்ணமூர்த்தி லாயர் ஐயா, நீங்க சமூக வலைத்தளம் மூலமா இந்த அகோரி சாமியார் போலி, இந்த மாதிரி அகோரி எல்லாம் போலின்னு சொல்றதெல்லாம் சரிதான். அகோரி என்றால் என்ன பொருள்னா, காசி நகரத்துல உடலை எரிப்பதே பாவம். 63 படித்துறை, 63 சமாதி, ஞான பலம். ஞான பலம் என்ன? ஞானவாபி, ஞானவாபி. பள்ளிவாசல் என்னன்னு தெரியாது. பள்ளி கொண்ட பெருமாள் என்ன, பள்ளிவாசல் என்ன, சொர்க்கவாசல் என்னன்னு தெரியாது. இந்த பூமியில ஆன்மீக சொற்பொழிவு அது இதுன்னு உருவாக்க வந்துட்டாங்க. என்னோட கடவுள் 18 அத்தியாயம் பகவத்கீதை. பகவத்கீதை பதி தாய், பத்தினி தாய் இப்படிங்கிற ஒரு பொருள். ஒவ்வொரு மனிதனும் 18 அத்தியாயம். அவனோட சரீரம் தான் கடவுள். அந்த சரீர கடவுள் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது? தாயிலிருந்து உருவாக்கப்பட்டது. இது புதுசா உருவாக்கி வச்சு மக்களை திசை திருப்பிட்டாங்க. காசி நகரத்துக்குள்ள இந்த சமூக வலைத்தளம் தான் சாமியார்களுக்கு எடுக்கிறது. ஒரு போட்டோ எடுக்கணும், 1000 ரூபாய் கொடு, போட்டோ எடுத்துக்கோ. 1000 ரூபாய் கொடுத்து போட்டோ எடுத்தாச்சு. ஒரு பிணத்தை திங்கிற மாதிரி ஒரு போட்டோ எடு, ஒரு வீடியோ எடு, 5000 ரூபாய் கொடு. ஒரு பணத்தை திங்கிற மாதிரி காட்டுற, 25000 ரூபாய் கொடு. ஒரு ஜடலத்தை அப்படியே இழுத்து கொண்டு சாப்பிட்ற, ஒரு டெட் பாடியை வெட்டி சாப்பிட்ற மாதிரி காட்டுற, 50000 ரூபாய் கொடு, 1 லட்சம் ரூபாய் கொடு. இது இந்த சாமியார் நடிக்கிறாங்க, இந்த மீடியாக்காரங்க பணத்தை கொடுத்து எடுக்கிறாங்க. இதுதான் காசி நகரம் அகோரி. இப்ப அந்த கலையரசன் மேல அகோரி மேல நடவடிக்கை எடுக்க கூடாது. இந்த நான்கரோல் படம் எடுத்தார் இல்லையா பாலா, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நீதிமன்றத்துக்குள்ள ஒரு சாமியார் வந்துகிட்டு அந்த சினிமால என்ன காட்டுறா, என்னையா காட்டுறா? ஒரு நீதிமன்றத்துக்குள்ள வந்துட்டு நீதி தேவதைகளோடு இப்படி உட்கார்ந்துகிட்டு பேசுறத சினிமாவா சித்தரிச்சு இந்த மக்களோட புத்திய கூட மாத்தினா பத்தியா? பாலா டைரக்டர், சிவகங்கையில பிறந்தவன், அவன் மேல நடவடிக்கை எடுக்க. அகம் பிரம்மாஸ்மி என்ன பொருள் தெரியுமா இந்த டைரக்டர் பாலாக்கு? காசி நகரத்துக்குள்ள அவனுக்கு முக்தி என்ன, ஞானம் என்ன, சித்தி என்னன்னு தெரியாது. இந்த காசி நகரம் இந்த மதுரைக்கு உட்பட்டது, மதுரை சொக்கநாதனுக்கு உட்பட்டது. 63 நாயன்மார் கதை, 63 படித்துறை கதை. காசி நகரம் குமரகுரு. அப்ப இந்த சினிமாக்கார இந்த டைரக்டர் பாலா கஞ்சா குடிக்கிற மாதிரியும் கொலை பண்ற மாதிரியும் அகம் பிரம்மாஸ்மி ஒரு சினிமா நடிகரை வச்சு நடிச்சு இந்த வரக்கூடிய தலைமுறைகளை பூரா கெடுத்த அந்த சினிமா டைரக்டர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தவனுக்கு திருச்சி மாநகரத்துக்குள்ள பெத்த தாயோட ஜனலை திருச்சிட்டு நான் அகோரின்னு சொன்னா பத்தியா, அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும். அகோரி என்ன பொருள் தெரியாத பூமியில நீங்க உங்களுக்கு என்னையா வேலை? ராமா என்றால் உடல், சீதா என்றால் கண்ணு. ராமா சீதா இது நெருப்புல இறங்கக்கூடாது. பத்தினி மனைவி, பதி கணவன். ஆனா பத்தினா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? கணவனுக்கு உத்தமையா இருந்தா தான் பத்தினி, கணவனுக்கு உத்தமமா இருந்தா தான் பத்தினி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆனா வடநாட்டில் மனைவினாலே பத்தினி தான் அப்படிங்கிற ஒரு பேரு. கணவன் பதி. அப்ப திருப்பதி என்ன? திருப்பதி என்னையா இப்படிங்கிற ஒரு பொருள் எல்லாம் உண்டு. நீங்க சொன்னியா அகோரி சாமியாரு அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் வைக்கணும் எல்லாம் சரிதான். ஆனா காசி நகரத்துக்குள்ள ஒரு ஜனத்தை எரிப்பதே பாவம். ஒரு ஜனத்தை உட்கொள்ள வைக்கிறது எல்லாம் இந்த மீடியாக்காரங்க நடிக்க வைக்கிறது, காசை கொடுத்து நடிக்க வைக்கிறது. பகல்ல பூரா பட்டையை போடுறது, பட்டையை போட்டு வசூல் பண்றது. ஒரு 11 மணி ஆனா ஒரு குளிச்சுட்டு அடுத்த நாமத்தை போடுறது. பகல்ல பட்டை போட்டுருக்கு
போட்டோ எடுக்கிறதுக்கு 1000 ரூபா 500 ரூபா வாங்குறது. இந்த காசெல்லாம் வாங்கி கஞ்சா குடிக்கிறது. ஒரு 10 பேர் கூட்டமா வந்தா உடனே வசந்த புறம் அவங்கிட்டு கங்கையில குளிச்சுட்டு உடனே விபூதி புறம் பூசி நிர்வாணமா உட்காந்துடுறது. கேட்டா அகோரி. ஒரு மனித உடலை எரிப்பது பாவம். காசியில் இறந்தால் முக்தி. ஒரு மனிதன் இறப்ப காட்டி தெரியுது என்ன பொருள்? புத்தருக்கு இறப்ப காட்டி கொடுத்தது கண்ணு. ஒரு மனிதனுக்கு இறப்ப காட்டி கொடுத்தது கண்ணு. உண்மையான கொலை நெருப்புல வச்சு எரிக்கிறது. எரிக்கிறதே கொலை. புதைச்சிட்டா கொலை கிடையாது. கொலை கிடையாது. விதைச்சிட்டோம், மாம்பழத்தை சாப்பிட்டோம், முளைக்க வச்சுட்டோம். ஆனா மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை கொண்டு எரிச்சா அதான் கொலை. அந்த கொலை பூமியில நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிடல. பாபர், சந்திரன், நிலா அது ஒரு மதத்தை சார்ந்ததா? நமக்கு அது பந்தம் கிடையாதா? இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால. அப்ப எடுத்து சா வச்சா ரெண்டும் சந்திரன் தான். எழுத்துதான் வித்தியாசம். இந்திரன் சந்திரன். ஆனா 2 பெண்ணு. ஆனா பெண்ணில உலகமே இல்லை. காளி நிர்வாணம். இதுக்கு பேரு காளி. இதான் காளி லிங்கத்தோட இருக்கு. தகப்ப குட்டியை பெற்றெடுக்கிறான். இதை எந்த விஞ்ஞானி சொன்னா? எந்த ஞானி சொன்ன? அந்த பூமிக்குள்ள விநாயக சதுர்த்தி எல்லாம் கொண்டாடிட்டு ஜடலத்தை கொண்டு கங்கால விட்டுருந்தாங்க, ஆத்துல விட்டுருந்தாங்க. ஆனா உடம்பை எரிப்பது பாவம். இதுக்குதான் விநாயகர் சதுர்த்தி இந்த பாரத பூமியில கொண்டாடுறாங்க. அதை கூட எரிச்சிட வேண்டியதானே? ஏன் ஜலத்தில் கொண்டு விடுதிய? இப்படிங்கிற ஒரு பொருள். முக்தி மூவெடுத்து சாவத்த சக்தி. சக்தி உடலை. இந்த உடலை அழிக்காம பாதுகாத்துக்கோ. நற்றுடையாவது நமச்சிவாயமே. உன் சரீரம் நட்டுட்டா நீ மறுபடியும் மனிதனா வந்து சிவனை தொடுவ, எல்லாம் தேடுவ வைப்ப. அப்படிங்கிற ஒரு பொருள். உன் உடலை எரிச்சிட்டா காக்கா பிறகு கா கா காடு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதான் காசில் இறந்தால் முக்தி. இறப்பே மனிதனுக்கு கிடையாது. அதான் காசில் இறந்தால் முக்தி. இறந்தால் முக்தி. திருவாரூர்ல பிறந்தால் முக்தினா ஒரு தாயிலிருந்து ஒரு தேர் பிறந்துட்டு பிறந்த உடனே தேர் ஓடாது. நாளாக தேர் ரதம் மாதிரி ஓடுது. அதுதான் பிறந்தால் முக்தி திருவாரூர். இறந்தால் முக்தி காசி. அண்ணாமலை நினைத்தால் முக்தி. அண்ணாமலை நினைத்தால் முக்தி. முக்தி என்ன பொருள்? சக்தி. கண்ணு, கார்த்திகை தீபம், நெருப்பு. இப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். கிருஷ்ணமூர்த்தி ஐயா 7 பதிவு. அண்ணாமலை மேல் அமர்ந்தவன். பகவத்கீதை சுப்ரீம் கோர்ட் வச்சு விட்டது. உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த ஃபீல்டுக்கு வரணுங்கிறதுக்கு தான். உங்களை மாதிரி ஒரு ஆள் ஃபீல்டுக்கு வரணுங்கிறதுக்கு தான். இந்த அகோரி கலையரசனை அரெஸ்ட் பண்ணுங்க வைங்கன்னு சொன்னேன்ல. இதே போல நீங்க என்னெல்லாம் செய்யலாம்? ஏன் இவ்வளவு நாள் நீங்க தவற விட்டிய? உச்ச நீதிமன்றத்தை நீதிபதி பார்க்குறாங்களா இல்லையா? உச்ச நீதிமன்றம் வச்சு ஒரு பதிவை போடுற ஒரு சாமியாரு. இவன் யாரு? எதுக்கு வேண்டி இப்படி பேசலாம்? இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். புரியுதா? உங்களுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிறதல்ல வேலை. என்னோட பதிவை பூரா நீங்க பார்க்கணும். இவன் ஏன் இப்படி பேசுறான்? இந்த அகோரி கலையரசன் ஏன் பேசுறான்? இந்த பாரத பூமிக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன ஆன்மீகம்? இவன் பேசுறதும் மற்றொரு என்னன்னு சிந்திக்கணும். பத்தனந்திட்ட ஜில்லால பிறந்த முகமது சொல்லிட்டாராம், பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் ஆலயம் தான் இருந்ததான். பெரிய புத்திசாலி. ராமா என்றாலும் உடல். இந்த அயோத்தி மட்டும் கிடையாது. சவுதி ராம் கோ பெண், ராம் அரி அகோரி. அராம் கோ அகோரி. உடலை தவறு செஞ்ச தண்டுற, திருடியா கையை வெட்டு, கற்பழிச்சா தலையை வெட்டு. உடலுக்கு தான் தண்டனை. ஆன்மாக்கு கிடையாது. ஆன்மா எங்க இருக்கு? நீதியில இருக்கு. நீதி கீதை 18 அத்தியாயம். உடல் ஒரு மனிதனுக்கு 18 அறிவு. தாயோட ரத்தத்துக்கு 6 அறிவு, பிதாவோட சதைக்கு 6 அறிவு, சுய அறிவு தலை 6 அறிவு, 3 18 அறிவு. 18 அத்தியாயம் பகவத்கீதை. ஒரு மனித உடல். அந்த உடலை கொலை செய்வது, நெருப்புல போடுவது. அதான் உண்மையான கொலை. புதைப்பது கொலை அல்ல. வெட்டுவது குத்துவது கொலை அல்ல. மரணம் கிடையாது. மறுபடியும் தோன்றி வருவான். ஆனா எரிச்சிட்டா அந்த விதை அழிஞ்சு போச்சு. நரகாசுரன் கூடக்கூடிய தண்டனை. இப்படிங்கிற ஒரு பொருள்.
அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். ஓம் ஹரி ஓம்.